திருப்பூர் அருகே அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களே கடையை சூறையாடினர். மதுப்புட்டிகளையும் உடைத்து நொறுக்கினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கடந்த ஒரு மாத காலமாக அப்பகுதி மக்கள் மனு அளித்து வருகிறார்கள். கோரிக்கைக்கு யாரும் செவி சாய்க்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் 1000க்கும் அதிகமானோர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கியதோடு கடையில் இருந்த மது பாட்டில்களையும் உடைத்தெறிந்தனர். அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் டாஸ்மாக் பாரையும் மக்கள் அடித்து நொறுக்கினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக மக்களின் போராட்டம் நீடித்த நிலையில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மூன்று சாலைகள் சந்திக்கும் இடத்தில் மறியல் நடந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். டாஸ்மாக் கடையை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.